Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'an al-'azim wal furqan al-majid a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்துமத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவருடைய குடும்பத்தை உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றமாக. அன்புக்குரிய சகோதரர்களை, இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மன் துஸல்லி அலைஹில் மலாயிகா வ ததுஉ லஹு, வானவர்களுடைய துஆவை பெறுபவர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தேவைகளை, ஆசைகளை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பல தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து, இறைவா எனக்கு என்னென்ன தேவைகள் உண்டு, எனக்கு இதையெல்லாம் நிறைவேற்றித்தா என்று இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கிற அந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இஸ்லாம் ஒரு வணக்கம் என்று சொல்லி காமிக்கிறது. அல் இபாதா அத்வாஉ வல் இபாதா, துவா பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம். அப்போ இந்த துவாவில் ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, துவா அப்படிங்கிறது நல்ல பிரார்த்தனை, ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய நாவிலிருந்து அவனுடைய செயல்களின் மூலமாக பெறக்கூடிய ஒன்று துவா, நல்ல பிரார்த்தனையும் உண்டு. இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பதுவாவும் உண்டு. லானத் என்று சொல்லக்கூடிய பதுவா, பிறரை சாபமிடக்கூடிய வார்த்தைகளும் உண்டு. அப்ப இரண்டுமே இருக்கிறது, துவாவும் உண்டு, பதுவாவும் உண்டு. அதே போலத்தான் அல்லாஹ்வினுடைய வானவர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் ரெண்டும் செய்கிறாங்க. பதுவாவும் ஒரு பக்கத்தில் செய்வார்கள், சிலரை சபிக்கின்றார்கள், சிலரை துவா நல்ல பிரார்த்தனையை கொண்டு என்ன செய்கிறாங்க, வாழ்த்தவும் செய்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் அதிகமாக வானவருடைய பிரார்த்தனைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒருவர் பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. உலகத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார், கேட்கிறார் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. காரணம், மனிதன் பலகீனமானவன், பலகீனமாக படைக்கப்பட்டவன். அதே நேரத்தில் வானவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சதா காலமும் அல்லாஹை வணங்கி கொண்டே இருப்பார்கள். அவருடைய சிந்தனைகளில், அவருடைய செயல்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற அந்த எண்ணமே வராது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு படைப்பு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகத்திற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனையினுடைய வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு விரைவாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தகுதி உள்ளவர்கள் அவர்கள் என்பதை நாம் புரிந்து அந்த வானவருடைய பிரார்த்தனைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுல முதலாவதாக நம்ம பார்க்கின்ற போது தொழுகையை நம்ம பார்க்கிறோம். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இன்னைக்கு
மனித சமூகத்தில் பலரும் எவ்வளவு விரைவாக எவ்வளவு வேகமாக தொழ முடியுமோ அவ்வளவு தொழுதுட்டு போலான்னு பார்க்குறாங்க. எவ்வளவு விரைவாக எவ்வளவு சுருக்கமாக தொழுகையை முடித்து விட்டு நம்முடைய காரியங்களுக்கு நம்ம செல்ல வேண்டுமோ அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு அவசர உலகத்தில் அவசர காரியத்தை செய்வதை போல வழக்கங்களை செய்கின்றோம். குறிப்பாக தொழுகையும் அப்படிதான் போச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கிறோம், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபி முஸல்லாஹு. உங்களே ஒருவர் தன்னுடைய இருப்பிடத்தில் தொழுது கொண்டு நிற்கக்கூடிய அந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அவருக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, இறைவா அவரை நீ மன்னித்து விடுவாயாக, அவருக்கு நீ அருள் செய்வாயாக என்று எந்த அடியார்கள் எல்லாம் தொழுது விட்டு அந்த தொழுகைக்கான அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற பொறுமையாக உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துவா கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எதுவரை என்று சொன்னால், அந்த அடியார் அந்த இருந்த இடத்திலே ஒதுவை முறியாமல், தான் செய்திருக்கக்கூடிய அந்த ஒது முறியாமல் அதே இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் வானவர்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப தொழுதுட்டு விரைவாக நம்ம வீட்டுக்கு நம்முடைய வேலைகளுக்கு நம்ம ஓடுறது அப்படிங்கிறது வானவருடைய பிரார்த்தனையை பெற்று தராது. அப்ப வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுது விட்டு அமரக்கூடியவர்களுக்கு, அதே இடத்தில் அமரக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இரண்டாவதாக முதல் சஃப், இந்த சஃப் இருக்குது வரிசை, தொழுகைக்கான வரிசைகளிலே சிறந்த வரிசை முதல் வரிசை தான். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ல யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல். அல்லாஹ்வும் வானவர்களும் முதல் வரிசையில் இருக்கின்றார்களே அவர்களுக்காக என்ன செய்யறாங்க, பிரார்த்திக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப முதல் வரிசை என்பது ஓடுறோம். உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ தேவைகள், அந்த தேவைகளுக்காக என்ன செய்யணும், போய் வேலையை முடிக்கணும், முதல் டோக்கனை வாங்கிடணும், முதல்ல போய் நின்று வேலையை முடிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக எத்தனையோ வேலைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் இறை வணக்கத்தில் குறிப்பாக இந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு சஃப் முதல் சஃப். அத ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில எப்படி சொல்றாங்கன்னா, லவ் யஅலமுன் நாஸ மா ஃபின் நிதாஇ ஸஃபில் அவ்வல். பாங்கு சொல்வது இருக்குதே, பாங்கு சொல்வது என்பது இன்னைக்கு பல ஊர்களில் அது ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட கேவலப்பட்ட ஒரு விஷயத்தை போல பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முஅத்தின், அந்த பாங்கு சொல்றவருக்கு பேரு முஅத்தின், பாங்கு சொல்பவர். அப்போ அவரை பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் அவர் சொல்லக்கூடிய அந்த பாங்கை பார்க்கக்கூடிய பார்வையும் பலருக்கு அதுல இருந்திருக்குங்க குறைகள் இருக்கிறது. பலர் அது வித்தியாசமாக பார்க்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பாங்கு சொல்வதிலும் முதல் சஃபில நின்று வணங்குவதிலும் அதுல இருக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால், சும்மலம் எஜிது இல்லா யஸ்தஹம்மு அலைஹி லஸ்தஹம்மு, யாருக்குமே உங்களுக்கு இடம் கிடைக்காது. பாங்கு சொல்வதற்கு போட்டி என்ன செய்யணுங்க, வந்து நிக்கணும் மக்கள். காரணம் அதுல அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. முதல் சஃப்ல நின்று வணங்குவதற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அது நீங்கள் புரியாதனால தான் பள்ளிவாசல்ல அடிதடி இல்லை, பள்ளிவாசல்ல போட்டிகள் இல்லை, பள்ளிவாசல் உனக்கா எனக்கா என்று முந்தக்கூடிய ஒரு சூழலை இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் அதனுடைய நன்மைகளை அறியவில்லை. உண்மையிலேயே அந்த மக்கள் அதை அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு பக்தியிலும் யார் பாங்கு சொல்வது என்று சீட்டு குலுக்கி தான் போடணும். அப்படி ஒரு மரம் வந்துருமா? ஒவ்வொரு சஃபிலும் ஒவ்வொரு வக்த தொழுகையிலும் முதல் சஃப்ல நின்று வணங்குவது யார் என்று உங்களுக்கு சீட்டு குலுக்கி போட்டுத்தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை புகாரியில நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, முதல் சஃப்ல நின்று தொழுவது எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் குறிப்பாக தொழுகையில தொழும்போது ரசூலுல்லாஹ் தொழ வைக்கும் போது வலது பக்கத்திலே நிற்பாங்க. இடது பக்கத்திலும் ரசூலுல்லாஹ் திரும்ப தான் செய்வாங்க, ஆனால் வலது பக்கத்துல போய் நிற்பாங்களாம். காரணம் சொல்றாங்க, அஹ்பப்னா அன் நகூன அன் யமீனிஹி யுக்பிலு அலைனா பிவஜிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில தொழுது விட்டு திரும்புகின்ற பொழுது வலதுபுறமாக செய்வாங்க, திரும்புவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும், அதை நாங்கள் விரும்புகிறோம். ரசூலுல்லாஹ் வலது பக்கத்தில் திரும்புகின்ற பொழுது அவருடைய முகம் எங்களை பார்க்கிறது.
அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணத்தினால் நாங்கள் தொழுகையினுடைய முதல் வரிசையிலே வலது பக்கத்தில் போய் நிற்போம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வானவருடைய பிரார்த்தனை நாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு முந்தி போகுவதும் தொழுகையில முதல் வரிசையில போய் வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக் கொள்வதுங்கிறது அந்த வானவருடைய பிரார்த்தனை கிடைப்பதற்கான காரணங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையில இமாம் ஃபாத்திஹா சூராவை ஓதுகிறார். அந்த ஃபாத்திஹா சூராவை ஓதுகின்ற போது அவர் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று அவர் முடிச்ச உடனே நாம் ஆமீன் சொல்வதை போல வானவர்களும் ஆமீன் சொல்றாங்க. நாம கூட சில நேரத்தில் நினைச்சுவோம், அலட்சியமாக இருந்துடலாம், ஏதோ ஒரு சிந்தனை மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த ஆமீனை கூட நினைச்சுவோம், அறகுறையாக சொல்லிடுவோம், அல்லது சத்தம் இல்லாம மெல்ல சொல்லிடுவோம், மறந்துடலாம் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த வலத்தாலீன் என்று சொன்ன உடனே வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள் இந்த ஃபாத்திஹா சூராவிற்கு. அப்ப அந்த நேரத்தில் எவர் ஒருவர் சொல்கின்றார்களோ ஃபைன்னஹு மன் கவ்வலஹு கவுலல் மலாயிகா ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, இவர் சொல்லக்கூடிய ஆமீனுக்கும் அந்த மலக்கு சொல்லக்கூடிய அந்த ஆமீனுக்கும் அது நேர்பட்டு விட்டது என்று சொன்னால், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொல்லி வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இந்த அடியாருக்கு அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்போ தொழுகையில வலத்தாலீன் என்று ஈமான் சொன்ன உடனே அடுத்து ஆமீன் சொல்ல வேண்டும். அடுத்து வானவர்களும் அங்கே தயாராக இருக்கிறார்கள், அவர்களும் சொல்கிறார்கள், நாமும் சொல்கின்றோம். அப்படி சொல்கின்ற பொழுது அந்த இரண்டு ஆமீனும் ஒன்று சேர்கின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் புகாரில நாம பார்க்கிறோம். இது மூன்றாவதாக. அடுத்த நாலாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாமே தொழுகையில் வரக்கூடிய செய்திகள் தான். புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நாள் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் குன்னா யௌமன் நுஸல்லி வராஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். ஃபலம்மா ரஃபஅ ரஅஸஹு மின் அர்ரகா, ரசூலுல்லாஹ் அந்த ருக்குல இருந்து எந்திக்கிறாங்க. எந்திக்கின்ற பொழுது சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார். பொதுவாக எல்லாரும் என்ன செய்யற தொழுகையில சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே அந்த சபையில தொழக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சத்தமாக ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. பொதுவாக நம்ம ரப்பனா லக்கல் ஹம்து அதோட நிறுத்திக்குவோம், இது போதுமானது. ஆனால் இவர் எவ்வளவு பெரிய துஆ செய்கிறார் என்றால் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்ற கூடுதலான வார்த்தைகளை போட்டு அல்லாஹ்வை என்ன செய்கிறார், புகழ்ந்தார். தொழுகை முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, மனில் முத்தக்கல்லி, நான் தொழுது இருக்கின்ற பொழுது ருக்குவிலிருந்து எந்திரித்தானே, அப்ப எந்திரிக்கின்ற பொழுது ஒருவர் இந்த துவாவை ஓதினாரே, அந்த துவாவை ஓதியவர் உங்களில் யார் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த சொன்ன சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் அந்த துவாவை ஓதினேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஅய்து பிதஅத வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வல். நீ சொன்ன அந்த துவா இருக்குல்ல, சாதாரண ஒரு துவா இல்ல, அந்த துவாவை பதிவு செய்வதற்காக 30 மலக்குகள் போட்டி போடுகின்றார்கள். 30 மாணவர்கள் நீ சொன்ன அந்த துவாவுக்காக வேண்டி யார் அதை எழுதுவது, நல்லடியார்கள், நல்ல மலக்குகள். அப்ப அந்த மலக்குகள் யார் அதை எழுதுவது என்று தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை ஓதிய அந்த நபித்தோழருக்கு சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப எவ்வளவு அர்த்தமான ஒரு துவா. அப்ப ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த வார்த்தையை ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்முடைய அமல்களிலே, நம்முடைய ஏடுகளிலே வானவர்கள் எவ்வளவு அழகான முறையிலே நமக்கான அந்த நன்மைகளை பதிவு செய்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை புகழ்தல், தொழுகையிலே அல்லாஹ்வை புகழ்தல் அதற்காக கிடைக்கக்கூடிய பலன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஐந்தாவதாக என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, தொழுகையில எல்லா தொழுகையும் முக்கியமான தொழுகை தான். ஆனால் தொழுகையில 2 தொழுகை இருக்கிறது, மிக முக்கியமான தொழுகை. ஒரு தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, இன்னொரு தொழுகை அசருடைய தொழுகை. இந்த 2 தொழுகையும் மிகச்சிறந்த தொழுகை. காரணம், இந்த தொழுகை நேரத்தில் தான் அதிகமான நபர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதிகமான நபர்கள் அலட்சியமாக மறந்துவிடக்கூடிய பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய நேரம் இந்த தொழுகைக்குரிய நேரம். அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைன் ஃபகத் தஹலல் ஜன்னah. குளிராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தொழுகிறீங்களே, ஃபஜ்ரும் அசரும்,
இந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில், சூரிய வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடிய இந்த தொழுகை அவர் தொழுகிறாரோ அவர் சுவர்க்கம் சென்று விட்டார் என்று சொன்னார். அப்ப அந்த இரண்டு தொழுகையும் முக்கியமான தொழுகைங்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மலக்குகளை சுபுகுடைய நேரத்திலும் இந்த அசருடைய நேரத்திலும் தன்னிடத்திலிருந்து அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வரக்கூடிய அந்த மலக்குகள், சுபுகுல வரக்கூடிய மலக்குகள் அவர்கள் பதிவு செய்துவிட்டு அந்த பதிவு புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அசர் நேரத்தில் வரக்கூடிய மலக்குகள் அவர்கள் அசர் நேரத்தில் பதிவு செய்துவிட்டு காலை ஒரு டீமுக்கு டியூட்டி, இன்னொருவர்களுக்கு இரவு டியூட்டி, 2 பேர் நினைச்சாங்க ஷிஃப்ட் வச்சு வர்றாங்க. பகல் நேரத்தில் வரக்கூடியவங்க வர்றாங்க, இரவு நேரத்தில் வரக்கூடியவங்க வர்றாங்க. இந்த 2 பேரும் என்ன செய்துக்கிறாங்க, போகிறாங்க. அல்லாஹ்விட்ட போகும்போது அல்லாஹ் கேட்கிறானா, கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? ஏன்னா அவங்க வந்த நோக்கம் என்னதான், பதிவு செய்ததற்கு தான். ரைட்டர்ஸ், அல்லாஹ்வுடைய வானவர்கள், பதிவு செய்யக்கூடிய வானவர்கள். அப்ப அவங்க வந்ததை பதிவு செய்வதற்கு தான் அல்லாஹ் கேட்கிறான், எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப அந்த வானவர்கள் சொல்வார்களாம், அதைனாகும் முஹம் யுஸல்லூன் வ தரக்னாகும் முஹம் யுஸல்லூன், அவர்களிடத்தில் நாங்கள் போகும்போதும் உன்னை வணங்கி கொண்டுதான் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள், அவர்களை விட்டு நான் பிரிந்து வருகின்ற பொழுதும் அவர்கள் உன்னை தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் இறைவா என்று இறைவனிடத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை பற்றி வானவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஃபக்ஃபிர் லஹும் யௌமத்தீன், அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கின்றார்கள், இறைவா இந்த மக்களை எல்லாம் அந்த தீன் என்று சொல்லக்கூடிய மறுமை நாள், அந்த மறுமை நாளிலே இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக என்று சுபுஹ் நேரத்தில் தொழுத மக்கள், அசர் நேரத்தில் அந்த தொழுத மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இப்னு ஹுஸைமா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகையில அலட்சியம் காட்டாமல் சுபஹுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் சரியான முறையில் நம்ம தொழுகிறோம் இருக்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 6வதாக வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், பொதுவாக பிரார்த்தனை நம்ம செய்கிறோம், நமக்காக கேட்போம், சுயநலத்தோடு கேட்போம், நமக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு. இதை போல நம்மிடத்தில் யாரெல்லாம் பிரார்த்திக்க சொல்கின்றார்கள், யாரெல்லாம் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தங்களுடைய தேவைகளை சொல்லி எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று சொல்கின்றார்களோ, அப்படி அவர்களுக்காக நம்ம கேட்கும் போது நமக்கு அதில் ஒரு பங்கு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஒரு அடியார் தன்னுடைய சகோதரருக்காக, எங்கோ இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய சகோதரருக்காக வேண்டி அவர் பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால், குல்லமா தஆலி அஹீஹி பிகைரின் காலல் மலக்கல் முவக்கல் பிஹி ஆமீன் வலக்க பிமிஸ்ல், ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய சகோதரருக்காக அவர் பிரார்த்திக்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனைக்கென்று அல்லாஹ் வானவர்களை ஒதுக்கி வச்சிருக்கானே அந்த மலக்கு சொல்வாராம், ஆமீன் ஆமீன், உன்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, நீ கேட்ட பிரார்த்தனை உன்னுடைய சகோதரனுக்காக கேட்டாய், உனக்கும் அல்லாஹ் அதை போன்று தருவானாக, உன்னுடைய சகோதரனுக்கு கேட்டதை போல உனக்கும் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்று அல்லாஹ் உடைய அந்த வானவர் என்ன செய்கிறார், பிரார்த்திக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம் என்ற நூலிலே இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இது 6வது. அடுத்து 7வது யார் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாணவர்கள் 2 பிரார்த்தனை செய்யறாங்க. ஒன்னு அழிவுக்கு, இன்னொன்னு ஆரோக்கியத்திற்கு, ஒன்னு நாசத்திற்கு, இன்னொன்னு நல்லதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இல்லா மலக்கானி என் சிலானி, 2 மலக்கு இந்த உலகத்துக்கு வர்றாங்க. எல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல ஒருவர் சொல்வாராம், அல்லாஹ்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா அந்த உலகத்தில் உன்னுடைய வழியிலே நீ கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை உன்னுடைய வழியிலே எவர்கள் எல்லாம் செலவு செய்கின்றார்களோ இறைவா அவர்களுக்கெல்லாம் நீ பகரத்தை கொடுப்பாயாக, அவர்கள் செலவு செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நீ பிரதிபலனை கொடுத்து விடுவாயாக என்று ஒரு வானவர் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார். இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடியாரும் இதுக்குள்ள வந்துடுவாங்க. இன்னொரு வானவர் செய்கிறாராம், அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் தலஃபா, இறைவா இந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை செலவு செய்யாமல் கஞ்சனாக கைப்பிடித்தமாக தனக்கென்று சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ இறைவா அவர்களுக்கு நீ அழிவை கொடுத்து விடுவாயாக என்று ஒரு வானவர் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் செல்வங்களை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வங்களின் மூலமாக ஏழைகளுக்கு நல்ல நல்ல காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாக பயன்பட்டவர்கள் மாத்திரமல்ல வானவருடைய பிரார்த்தனையும் அதன் மூலமாக நாம் பெறுகிறோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மலக்குகளில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டுகள் அல்லாஹ் மலக்குகளை வச்சிருக்கிறான். அதுல ஒரு சாரார் யாருன்னா
அதாவது அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அரிசி இருக்க சிம்மாசனம், அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்கள் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்களாம். الذين يحملون العرش ومن حوله يسبحون بحمد ربهم ويؤمنون به ويستغفرون للذين آمنوا ربنا وسعت كل شيء ورحمة وعلما فاغفر للذين تابوا واتبعوا سبيلك وقهم عذاب الجحيم. அப்போ அரிசை சுமக்கக்கூடியவர்கள், அதே போல அந்த அரிசை சுற்றி இருக்கிறாங்க மலக்குகள். அந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ஒரு நீண்ட வசனத்தில் சொல்லி அவர்களுக்கு மாத்திரமல்ல அந்த துஆல அல்லாஹ் சொல்றான், ஒமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இறைவா, உன்னை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லடியார்களுக்கு நீ சுவனத்தை கொடுப்பாயாக, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சுவன சோலையிலே நீங்கள் அவர்களை நுழைய செய்வாயாக. அவர்களை மாத்திரமல்ல இறைவா, இந்த ஈமான் கொண்டவர்கள், இந்த ஈமான் கொண்டவர்களுடைய மனைவிகள் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் வாரிசுகளையும் நீ சுவனத்திலே சேர்த்து விடுவாயாக என்று அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். அரிசை சுமக்கக்கூடிய அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அடுத்த அன்பார்ந்த சகோதரர்கள், இறுதியாக 9வது செய்தி யார் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியானை போய் சந்திக்கும் போது, ஒரு முஸ்லிமை, ஒரு நண்பரை நம்ம போய் சந்திக்கிறோம், அந்த சந்திப்பதினால் வானவருடைய துஆ கிடைக்கிறது. முஸ்லிமில் ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் தனக்கு உண்டான அந்த சகோதரனை பார்ப்பதற்காக வெளியூருக்கு செல்கிறார். ஏன்னா இன்னைக்கு வெளியூர் பயணம் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு. என்னைக்கு மொபைல் வந்ததோ, என்னைக்கு மொபைலில் பேசக்கூடிய கலாச்சாரங்கள் வந்ததோ, அதிலிருந்து ஒருவரை போய் சந்திக்கிறது, நோய் விசாரிக்கிறது, அவர் வீட்டை போய் சந்திக்கிறது, அவரை போய் பேசுறது, அவரை பார்த்துட்டு வர்றதுங்கிறதுலாம் மிக அரிதாக உண்டாக ஆயிடுச்சு. அப்போ யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனை சந்திக்கிறார், அப்படி சந்திக்கின்ற பொழுது அவர் நடந்து செல்கிறார், அவரை நோக்கி போறார், தொலை தூரத்துக்கு போறார். அவரை பார்க்கும்போது வானவர் கேட்பாராம், ஐன துரீத், எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்பாராம். அப்போ அந்த அடியார் சொல்வார், நான் இன்ன ஊரில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், சகோதரர் இருக்கிறார், அவரை நான் போய் சந்திக்க போறேன் என்று சொல்வார். அப்ப அந்த மலக்கு கேட்பாராம், ஹல்லக அலைஹி மின் நிஅமத்தின் தருப்புஹா, இந்த சகோதரனை போய் சந்திக்க போறேன்னு போறிய, இந்த சகோதரனுக்கு உனக்கு மத்தியில ஏதாவது கொடுக்கல் வாங்கல் உண்டா, உங்களுக்குள்ள ஏதாவது பிசினஸ் இருக்குதா, வேறு வேறு தொடர்புகள் இருக்கிறதா, எதனால நீ பார்க்க போறா அப்படிங்கும் போது அந்த அடியார் சொல்வாராம்ல, அந்த மாதிரி எந்த தொடர்பும் கிடையாது. கைர அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல், நான் இவ்வளவு தூரத்திலிருந்து நான் அவருடைய வீட்டை நோக்கி பயணித்து நான் செல்கிறேன் என்று சொன்னால் அவரை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். எதற்கு? அல்லாஹ்வுக்காக நான் அவனை நேசிக்கிறேங்கிற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. போனா பிரியாணி கிடைக்கும், நல்ல வச்சுவாரு, நல்ல விருது தருவாரு, நல்ல 3 நாள் சாப்பிட்டு வரலாம், அந்த எந்த நோக்கமும் அல்ல. அல்லாஹ்வுக்காக நான் நினைக்கிறேன், அவரை விரும்புகிறேன், அதனால் போகிறேன் என்று நினைச்சுவார். அவர் சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், பி அன்னல்லாஹ கத் அஹப்பக கமா அஹபப்தஹு ஃபீ, எப்படி உன்னுடைய சகோதரனை இறைவனுக்காக நீ விரும்பினாயோ, அதற்காக நீ இவ்வளவு சிரமம் எடுத்து தூரத்திலிருந்து உன்னுடைய நண்பனை சந்திக்க செல்கின்றாயோ, அதே போல அல்லாஹும் உன்னை நேசிப்பானாக என்று வானவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க சொல்றாங்க. அவர் சொல்றார், அந்த மலக்கு சொல்வாராம், நான் அல்லாஹ்வுடைய தூதர், உன்னிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நீ அவரை விரும்பியது போல அல்லாஹும் நிச்சயமானாக உன்னை விரும்புவானாக என்று அந்த வானவர் அந்த அடியாரிடத்திலே சொல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்கின்ற போது நாம் மலக்குகளுடைய, பாவம் செய்யாத அந்த அடியார்கள், அந்த மலக்குகளுடைய பிரார்த்தனையை நாம் பெற வேண்டும். அதற்கான வழிகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அந்த பிரார்த்தனை பெறக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவானா. தள்ளி வாங்க, முன்னாடி வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்லி காமிக்கிறான், மன் கத்தல நஃப்ஸன்
பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகத் அஹ்யன் நாஸ ஜமீஆ. இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் எந்த ஒரு மனிதன் பிறதொரு உயிரை, வேறொரு உயிரை, அந்த உயிர் எவரையும் கொலை செய்யாமல், அந்த கொலை குற்றத்திற்கு ஆளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு உயிரை, இந்த பூமியிலே வாழக்கூடிய காலங்களில் எந்த குழப்பமும் செய்யாமல் அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிரை எவன் கொலை செய்கின்றானோ அவன் ஒரு உயிரை கொலை செய்தால் ஒட்டுமொத்த இந்த மனித சமூகத்தையுமே அவன் கொலை செய்வதற்கான தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுகிறான். ஒரு உயிரை அவன் எடுத்தான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உயிரை எடுத்ததற்கான சமமாக அது ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு உயிரை வாழச் செய்கின்றானோ ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவன் ஒட்டுமொத்த மனித உயிர்களை வாழ வைத்தவனை போல என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஏன் இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, 2 தினங்களுக்கு முன்னால் இன்னைக்கு உலகமே பரபரப்பாக சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு செய்தி, காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் என்று சொல்லக்கூடிய அந்த சுற்றுலா நகரத்திலே நடந்த ஒரு தாக்குதல். அப்ப இந்த தாக்குதல் நடந்தது கிட்டத்தட்ட இதுவரை 28 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். 28 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இது இந்த சம்பவம் நடந்த உடனே செய்திகள் எழுதுங்க, உலகளாவிய இருக்கக்கூடிய செய்திகள், ஊடகங்கள் இந்த செய்திகளை கொண்டு செல்கிறது. அப்ப இந்த சம்பவம் நடந்தது யார், யார் அதை நடத்தினார்கள், அவர்கள் யார், அவருடைய பின்னணிகள் என்ன என்பது பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பயங்கரவாதிகள், குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள், பக்கத்து நாட்டிலேருந்து வந்தாங்க, செய்துட்டாங்க, போயிட்டாங்க, இன்னும் ஒரு பெரிய ஹிஸ்டரி அதுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இது யார் செய்தாலும் இஸ்லாமிய பார்வையில அவர்கள் பயங்கரவாதிகள் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யார் செய்தாலும், அவர் எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு அநியாயமாக அக்கிரமான ஒரு செயலை செய்தவர்கள், கொடூரமானவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பாவிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாருமே நினைச்ச முடியாதுங்க. இந்த நடந்த இந்த சம்பவத்திற்கு அவர்கள் இவர்கள் தான், இந்த பெயருடையவர்கள் தான், இந்த குழு தான் சொல்லி யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு உயிரை கொண்டால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய உயிரையும் கொண்டவன், அந்த பாவம் உனக்கு வருது. யார சொன்னாங்க, இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு கொலைக்கும் பங்கு யாருக்கு போகுது தெரியுமா? மினிட்ல யாருக்கு ஏறிட்டு இருக்கு? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காபில் இந்த உலகத்திலே முதலாக கொலையை அரங்கேற்றினானே அவனுக்கு போகுதுன்னாங்க. உலகத்தில் நடைபெற, ஏன்னா அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க நடக்கக்கூடிய கொலைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவர்தான் இந்த உலகத்திலே முதல் கொலையை அரங்கேற்றியவர் என்பதற்காக வேண்டி நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலையினுடைய பங்கும் தண்டனையும் அந்த காபிலுக்கு போகுது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்ப இந்த சம்பவம் இருக்கிறத எந்த ஒரு முஸ்லிமாலும் யாராலும் நினைச்ச முடியாது, இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஆதரவு தெரிவித்து பேசவே முடியாது. காரணம், அப்படி ஒரு முஸ்லிம் இந்த சம்பவத்தை ஆதரித்து ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையிலே கோளாறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாராவது சரிதான், அடிக்கணும் தான், கொல்லணும் தான், வெட்டணும் தான் என்று இந்த மாதிரியாக யாராவது சப்போர்ட்டா பேசுறான்னா அவனுடைய சிந்தனையில் கோளாறு, அவனிடத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சமூகத்தில் நாசத்தை கொண்டு தள்ளிடுவோம். யாரா இருந்தாலும் சரி, தனி மனிதராக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கிறத மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த உடனே ஊடகங்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்தி சொன்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன சொல்லிவிட்டார்கள்? கொலை அந்த பயங்கரவாதிகள் ஆயுதத்தை வச்சு எங்களை சுடும்போது குர்ஆன் வசன இலங்களை சொன்னார்கள், எங்களுடைய பெயர்களை கேட்டார்கள், நாங்கள் முஸ்லீம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுதான் எங்களை சுட்டார்கள் என்ற ஒரு செய்தியை இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன செய்து பரப்பிட்டான். ஏன் இந்த செய்தியை சொன்னா? உண்மையிலேயே சொன்னவர்கள் அதை சொன்னார்களா? அந்த நேரத்தை எவனா பேட்டி கண்டானா? மீடியா அங்க போச்சா? டிவி அங்க நின்றுச்சா? வீடியோக்கள் நின்றுச்சா? எதுவுமே இல்லை. வெளியே வந்த உடனே, ஏன்னா சில பேர் வாய்ப்பை பயன்படுத்துறான், இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது சேட்டை வீசிக்கொண்டே இருக்கணும். இவன் தீவிரவாதி, இவன் தீவிரவாதி, இவன் தீவிரவாதி, பயங்கரவாதி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி இருந்தா தான் இந்த பக்கத்துல காரியத்தை சாதிக்க முடியும், இன்னொரு பக்கத்துல நிச்சயம் அவங்களுக்கான அறுவடையே செய்ய முடியும். அப்ப வெளியே வந்தவன பாத்தீங்கன்னா எல்லா ஊடகம் சொன்ன செய்தி தான், முஸ்லிமா பார்த்து தான் எங்களை கொண்டாங்க, குர்ஆன் வசனங்களை சொன்னார்கள், அது நாங்கள் சொல்லலங்கும் போது எங்களை சுட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன்,
அவன் ஆயுதத்தை தூக்கிட்டு வந்துட்டான், அவன் கொல்ல போறான்னு முடிவு பண்ணிட்டா, நீ மகாபாரதத்தை சொன்னா, நீ குரானை ஓதுனான்னா, பைபிளை சொன்னா அவனுக்கு என்னடா, அவன் கொல்லணும் முடிவுக்கு வந்துட்டான். அவனுடைய நோக்கம் என்ன? யார் அவர்கள், யாரினால் அவர்கள் ஏவப்பட்டார்கள், எதற்காக செய்தார்கள் தான் ரெண்டாவது. அவன் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு உன்ன குரான் வசனத்தை ஓதி என்ன அவனுக்கு கிடைக்க போகுது? அப்ப அன்புக்குரிய சகோதரே, இது ஒரு பெரிய ஒரு மோசடி, ஊடக மோசடி, ஊடக பயங்கரவாதம். ஒரு பக்கத்துல அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதைவிட செய்திகளை திரித்து சொல்றான் பாருங்க இந்திய ஊடகம், இவங்க மோசமானவன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஒல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். அந்த 28 பேரை கொலை செய்ததை விட இந்த ஊடகங்கள் அநியாயமாக ஒரு சமூகத்தின் மீது, ஒட்டுமொத்த முஸ்லிம்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் இந்த விஷயங்களை, இந்த செய்தியை, நடந்த இந்த சம்பவத்தை ஆதரிப்பதை போல ஒரு பாவனை காட்டுறான் பாருங்க. இதுதான் டேஞ்சர், உலகத்தில் இதுதான் டேஞ்சர். அப்ப எப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு? கொலை செய்யப்பட்ட 28 நபர்களில் ஒரு ஹுசைன் என்ற ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதை சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் பின்னாடிதான் நியூஸ் வருது, முதல்ல சொல்லல. முதல்ல சொன்ன செய்தி முஸ்லிம்களான்னு பார்த்துதான் எங்களை கொண்டாங்க, இதுதான் எல்லாத்தையும் பரப்பிட்டாங்க. பின்னாடி செய்து வருகிறது 28 நபர்களில் கொல்லப்பட்ட ஒருவர் ஹுசைன் என்ற ஒரு நபரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதை விட இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதே போன்ற ஒரு ஹுசைன் அந்த கொலை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் உள்ள வர்றாங்கும் போது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா மக்களையும் காப்பாற்றுறாங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, இடத்த காலி பண்ணுங்க, இங்க ஏதோ நடக்கிறது, சீக்கிரமா போங்கிறாங்க. அது ஒரு குதிரை சவாரி செய்திருக்கக்கூடிய ஒரு சகோதரர், ஏழை சகோதரர் ஹுசைன், அவன் போய் என்ன செய்யறான், அந்த பயங்கரவாதிகளோடு மல்லு கட்டுறான். ஆயுதத்தை வைத்து நீங்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஆயுதத்தை மடக்கி அவர்களை மடக்கி பேசுறான். அவனையும் சுட்டு விட்டான். ஏழை மகன், அந்த குதிரை சவாரியை வச்சுதான் அவன் சமாளிச்சுட்டு இருக்கிறான் அந்த பகுதியில, அவனையும் சுட்டு விட்டாங்க. அப்ப அவன்கிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா, அவனுக்கு தெரியாத லோக்கல் பீப்புள் யாருன்னு? அந்த இடத்திலே அந்த தொழிலை செய்யக்கூடிய மொத்தமாக முஸ்லிம்கள் தான் பெருமதியாக இருக்கிறாங்க. அப்ப அங்க எங்க குர்ஆன் வசனம் கேட்டான்? கேட்கல. அப்ப இது ஒரு பெரிய ஒரு மோசடியை இன்னைக்கு சமூகத்துல ஊடக பயங்கரத்தை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சம்பவத்தை யாரும் ஆதரிச்சா? எல்லோருமே கண்டிக்கின்றார்கள், எல்லோருமே என்ன செய்யறாங்க, இதை கடுமையாக கண்டிக்கின்றார்கள். உண்மையிலேயே மார்க்கத்தை புரிந்தவர்கள் இதை ஆதரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முஸ்லிம்கள் இதை சப்போர்ட் செய்வதை போல இன்னைக்கு முகநூல்கள் எடுங்க, அத்தனை சங்கியும் வந்துடுறான், எல்லா பேரும் வந்துடுறான், எல்லா பேரும் எல்லா பேரும் துரத்து. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, மருத்துவ சேவைக்கு, மருத்துவ வசதிக்காக வேண்டி, மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் என்ன செய்யறாங்க, இந்தியாவிலிருந்து விரட்டப்படுறாங்க, அரை வரைய ஓடுறான். எவ்வளவு பெரிய பாதிப்பு! இன்னைக்கு ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டு விட்டது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையில. இது யாருக்கு கஷ்டம்? ஒரு பக்கத்துல சொல்றான் பாகிஸ்தான் அழிஞ்சிரும், இதோட போயிரும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்றான். இரு நாட்டுக்கும் இது பாதிப்பு தான். என்ன பாதிப்பு பாருங்க, விமான டிக்கெட்லாம் ஏறி போச்சு விலை. அந்த வான்பரப்பை கூட நீங்க பயன்படுத்தக்கூடாது, வேற்று வழியில் தான் உங்களுடைய விமானங்களை போகணும்னு சொன்ன உடனே விமான டிக்கெட்டுகள் ஏறி போச்சு. பணவீக்கம், ஒரு நாட்டினுடைய பணவீக்கம் படுமோசமா போக போகுது, தொழில்கள் முடங்க போக போகுது, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்நியோன்யம் கெட்டு போகுது, எப்ப வேணாலும் பதட்டம். அப்படிங்கிற ஒரு சூழல், மோசமான ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் யார்? அப்ப இந்த உருவாக்கியதுக்கு பின்னால் எந்த சக்தி இருக்குது? அதை வேணா வெளியே கொண்டு வருவானா? ஒத்தனை கொண்டு வர மாட்டான். காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு ஊடக பயங்கரம். இது ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நடத்தி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு டீம் இருக்குது. அதுல சில போராளிகளும் என்ன செய்யறாங்க, விலைக்கு போயிடறான். அவனை என்ன செய்யறான், சில காசுகளையோ பதவியோ எதையோ ஒன்று கொடுத்து அவனையும் பிரெயின் வாஷ் பண்ணி நீ செய்யி அப்படின்னு செய்ய வைக்கிறான், செய்திடறான். அப்ப இதுல ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய சமூகம் தான். அப்ப இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு அவப்பெயரை, இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாதம் நடந்திருக்கிறது, உங்க முஸ்லிம்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள், இந்த குழு தான் அதை செய்திருக்குன்னு சொல்லி யாருங்கிறதை சரியாக காட்டாம உடனடியாக, ஏன் எத்தனை முஸ்லிம்கள் தெரியுமா அந்த இடத்திலே காப்பாற்றி, இந்த மக்களை காப்பாற்றியதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். பள்ளிவாசல்ல இடம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த சம்பவங்களை கண்டிக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு விட்டு இருக்கிறான். எல்லா உதவிகளையும் செய்தது முழுக்க முழுக்க முஸ்லிம்கள். ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் வெளியே கொண்டு வராம எப்படி செய்தியை கொண்டு போறான்னா, மீண்டும் ஒரு பிரிவினைவாதம். எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுதோ அதுக்குள்ள மீண்டும் இன்னொரு பிரிவினைவாதத்தை உள்ள கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டி
கடுமையான திட்டம் போட்டு ஒரு செய்திகளை பரப்புகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு மீடியாவுடைய ஊடகத்தினுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப நாம இந்த இஸ்லாம் இப்படிப்பட்ட இஸ்லாம் அல்ல, நாங்கள் இதை விரும்பக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் இதற்கு துணை போகக்கூடியவர்கள் அல்ல என்று இன்னைக்கு சமூகத்துக்கு அதிகமாக சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை சேட்டுகளை வாரி இறைத்தாலும் அல்லாஹ் சொல்வதை போல ஒரு பக்கத்துல அவங்க நெருப்பை மூட்டுறாங்க, அல்லாஹ் அந்த நெருப்பை அணைக்கிறான். ஒரு பக்கத்துல உங்களுடைய ஆலயங்களையும் அதையும் இடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் என்ன செய்யறான், கடுமையான கலவரத்தை உண்டு பண்ணி திட்டம் போடுறான். அல்லாஹ் அதை என்ன செய்யறான், வேறொரு சமூகத்தை கொண்டு அதை அணைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த விஷயத்துல ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில சரியான நிலைப்பாட்டோடு இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதை உள்ளதுபடி சொல்லணுமே தவிர இதில் வெறுப்புக்கு நம்ம காரணம் தான், முஸ்லீம் தான், நம்ம இனம் தான், நம்ம ஜாதிக்காரன் தான், மொழிக்காரன் தான் என்று யாரும் நினைச்சு முடியாதுங்க. இதுல சப்போர்ட் பேச முடியாது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி வளர்ப்பானோ அப்படி வளர்ப்பான். உண்மையிலே அல்லாஹ் சத்தியத்தின் பக்கமும் நீதியின் பக்கம் தான் என்றைக்கு நின்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.